ஐயனார் துணை. பல்லவன் என்னமோ மனசு ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். எல்லாரும் கிளம்பி வேலைக்கு போயிடறாங்க. ஆனால் பல்லவன் மட்டும் ஒரு மாதிரி இருக்கிறத பார்க்குறீங்களா? உடனே போயிட்டு, பல்லவா என்னாச்சு உனக்கு? இன்னும் நீ நார்மல் ஆகலையா? இங்கே போய் பல்லவா, நான் தான் நேற்று சொல்லிட்டேன்ல, உங்கள் அண்ணனுங்க உனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷன்டா. அப்படி இருக்கும்போது நீ இன்னும் ஏன்டா சுகமாக இருக்க? சொல்லு பல்லவா, உங்கள் அண்ணனுக்கு மேலே உனக்கு சந்தேகமாக இருக்கா? நம்பிக்கை வரலையா? என்னாச்சு பல்லவா? இல்லை நீ, எனக்கு எங்கள் அண்ணனுக்கு மேலே இந்த நம்பிக்கை இல்லாமல் இல்லை நீ. உண்மையிலேயே எனக்கு கிடைச்ச அண்ணனுங்க மாதிரி உலகத்தில் யாரும் கிடைக்க மாட்டாங்கத நான் நேற்றே புரிஞ்சுக்கிட்டா நீ. அப்புறம் ஏன்டா பல்லவா ஒரு மாதிரி இருக்க? சரி வா, நம்ம கோயிலுக்கு போகலாம் வா அப்படின்னு பல்லவன் நிலா அழைச்சிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போய்ட்டு சாமிலாம் கொண்டு முடிக்கிறாங்க. கும்பிட்டு முடிச்சிட்டதும் நிலா பல்லவனை பார்த்து, இன்னும் ஏன் பல்லவா சுகமாக இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு முதல்ல. இல்லை நீ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பல்லவா, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது பல்லவா, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லு. உனக்கு என்ன மனசில் ஓடிட்டு இருக்கு? எதாக இருந்தாலும் சரி என்கிட்ட கேளு பல்லவா, கண்டிப்பாக இந்த அண்ணி உனக்கு சரி பண்ணி வைப்பேன். சொல்லு பல்லவா. சரிடா நீ கொஞ்சமாச்சும், ஏன்டா உண்மையே இருக்க? இல்லை நீ, அது சொல்லு பல்லவா. இல்லை நீ, எனக்கு அண்ணன் மேலே இந்த பிரச்சனை இல்லை நீ. ஆனால் எங்கள் அம்மான்னு ஒருத்தர் சொன்னாங்கல்ல, எங்கள் அம்மா எப்படி இந்த வீட்டு போனாங்க? ஏன் இந்த வீட்டு போனாங்க? உண்மையிலேயே எங்கள் அம்மா வீட்டு போனாங்களா? இல்லை எங்கள் அம்மாவையும் அவர் கொண்டுட்டாரா? இல்லை எங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்காங்களா? உயிரோடு இருந்தவங்க இப்போ எங்கே இருக்காங்க? எப்படி இருப்பாங்க? இந்த சிந்தனை எனக்கு நைட்லேருந்து ஓடிட்டே இருக்க நீ. அதான் இதை யார்கிட்ட கேட்குறது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இதை பற்றி கேட்க போனால் கண்டிப்பாக அவருக்கு எனக்கும் சண்டை தான் வரும். அப்புறம் அண்ணனுங்கெல்லாம் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. அதுதான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட இருக்குன்னு தெரியாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா நீ. இப்போ என்ன பல்லவா, உங்கள் அம்மா யார், என்ன ஆனாங்க, எங்கே போனாங்க, அது தெரியணும் உனக்கு, அவ்வளோதானே. விடு பல்லவா, நான் உனக்கு விசாரிச்சு சொல்கிறேன். ஆனால் நீ இதை பற்றி யோசிச்சு மனசைப்பட்டு குழப்பிக்காத பல்லவா. குழப்பிக்கிட்டு நீ ஒரு மாதிரி இருந்தானா கண்டிப்பாக உங்கள் அண்ணனுங்க நார்மலாக இருக்க முடியாது பல்லவா. அவங்களும் கஷ்டப்படுவாங்கல்ல. ப்ளீஸ் பல்லவா, நான் சாமியார் சத்தியமாக சொல்கிறேன், உனக்கு உங்கள் அம்மா யாருங்கிறத கண்டுபிடிச்சி நான் சொல்கிறேன், புரியுதா? ஆனால் அது வரைக்கும் நீ சோகமாக இருக்கக்கூடாது, சிரிக்கணும், புரியுதா? சரியா நீ, கண்டிப்பாக நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிளம்பி வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் நிலா போயிட்டு நடேசனை பார்த்து, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், மறைக்காம உண்மையை சொல்லுவீங்களா? சொல்லுமா, என்ன கேட்கணும், என்ன உண்மை சொல்லணும் உனக்கு? நான் இல்லை, உங்களை பற்றி எல்லாம் சொல்கிறாங்களே, சேனோட அம்மா, அதான் அவங்க முதல் பொண்டாட்டியை நீ தான் கொண்டுட்டீங்கன்னு சொல்கிறாங்க, ரெண்டாவது பொண்டாட்டியை விரட்டி விட்டு தான் சொல்கிறாங்க. அப்படி உண்மையாக எதுக்கு முதல் பொண்டாட்டி கொண்டீங்க? ரெண்டாவது பொண்டாட்டி எதுக்கு விரட்டி விட்டீங்க? உண்மையிலே விரட்டி விட்டீங்களா இல்லை அவங்களே கொண்டுட்டீங்களா? அப்படி கொல்லலை அப்படின்னா பல்லவனுடைய அம்மா எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க? எனக்கு இந்த உண்மையை சொல்லுங்க முதல்ல. ஏம்மா, உனக்கு யாருமா இப்பெல்லாம் சொல்கிறது? யார் சொல்கிறாவா? இந்த ஊரே சொல்லுதுங்க. ஊர் சொல்கிறத நம்புவீங்க, நான் சொல்கிறது யாருமா நம்புவீங்க? நான் சொல்ல நம்ப மாட்டீங்க நீங்கள் தான். நீங்கள் சொல்லுங்கள் பரவாயில்ல. இங்கே பாருமா, நானும் என் மனசில் இருக்கிற பாரத்தை குறைக்கணும்னு எத்தனை நாள் கஷ்டப்பட்டிருக்கேன், எத்தனை நாள் என் பசங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் என் பசங்க அதை காது கொடுத்து கேட்டதே இல்லை. இந்த ஊருக்காரங்க சொல்கிறத நம்பவானே தவிர நான் சொல்கிறத எதுவும் நம்ப மாட்டான். நான் ஒன்றும் என் பொண்டாட்டி கொல்லமா, என் பொண்டாட்டி மேலாம் அவ்வளோ அன்பு வச்சுருந்தேன், ஆசை வச்சுருந்தேன். ஆசையாக 3 பசங்களை பெற்றுக்கிட்டேன், நல்லா தான் குடும்பம் நடத்தினேன். ஆனால் எவன் என்ன பண்ணான்னு தெரில, என் பொண்டாட்டி தெரிஞ்சு செத்து போயிட்டான். எவனோ கொண்டுட்டான் என் பொண்டாட்டியை. ஆனால் அப்போதைக்கு என்கிட்ட பணம் காசும் இல்லை, சப்போர்ட்டுக்கு ஆளும் இல்லை. அதனால் நான் தான் கொண்டுன்னு சொல்லி என் மேலே பழி போட்டு என்னை ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் என் குழந்தைங்களாம் நடுத்துருந்தாங்க. எப்படியோ நான் கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து என் குழந்தைங்களை சமாளிக்க முடியும் கஷ்டப்பட்டேன். அப்போ தான் ஏதோ ஒரு மகராசி ஒரு குழந்தையோட வந்து என் வீட்டில் தங்கி என் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டா. ஆனால் அந்த ஊருக்காரங்க சும்மா இல்லாமல் எவனோ பண்ண சதியில் அவளும் குழந்தை விட்டுட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டா. அவள் எங்கே போனான், என்ன ஆனான்னு நான் தேடி பார்த்து கிடைக்கவே இல்லை. ஆனால் என் பசங்க ஏற்கனவே பெரிய கஷ்டத்தில் இருந்தானுங்க. அந்த நேரத்தில் பல்லவன் நடக்க ஆரம்பிச்சது, பல்லவன் ஓடுறது, ஒடியாடுறது, பேசுறதுன்னு பல்லவனை பார்த்து தினம் தான் கஷ்டத்தெல்லாம் மறந்து என் பசங்க சிரிக்க ஆரம்பிச்சானுங்க. உடனே பல்லவனையும் என் பையனை எடுத்து தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தேன். ஊருக்காரங்க என்னென்னமோ பேசினானுங்க. ஆனால் அவனை பேச எல்லாத்தையும் என் பசங்க கேட்டானே தவிர, ஒரு பெத்த அப்பா இப்படி தான் இருப்பார், அவருக்குள்ளேயே ஒரு மனசு இருக்குன்னு அவனுக்கு கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்லை. என்னைக்காச்சும் என் பசங்க புரிஞ்சுப்பானுங்கன்னு நானும் என் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கேன் தவிர, மற்றபடி நான் யாரையும் கொல்லவும் இல்லை, யாரையும் வெட்டி விடலாமா அப்படின்னு சொல்லி நடேசன் பயங்கரமாக அழுகுறாரு. உடனே நிலா எதுவும் பேச முடியாமல், சாரிங்க, என்னை மன்னிச்சிடுங்க, எல்லாரும் அப்படி சொன்னாங்கன்னு தான் நான் அப்படி கேட்டேன். இல்லைம்மா, எல்லாரும் சொல்கிறாங்க, அதுக்குன்னு நான் ஒன்றும் அவ்வளோ மோசமானவன் இல்லைம்மா அப்படின்னு நடேசன் நடந்துட்டாங்க போயிடாரு. நிலா யோசிக்கிறாங்க. அப்போது நடேசன் எதுவுமே பண்ணவே இல்லையா? அப்போ யார் இப்படி நடேசன் மேலே இவ்வளோ பெரிய பழியை போட்டிருப்பா அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க.